ஆனால் இன்றைக்கி அதிமுகவில் இருக்கக்கூடிய தலைவர்கள் காலையிலிருந்து என்னுடைய அலைபேசிக்கு அழைத்து பேசினார்கள். இன்றைக்கி இருக்கக்கூடிய பெரிய தலைவர்கள் எத்தனையோ பேர் வாட்ஸ்அப்பில் எனக்கு மெசேஜ் போட்டிருக்காங்க. அற்புதமான ஒப்பீடு, அதாவது மோடி அவர்களுக்கும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஐயா அவர்களுக்கும் நிறைய சம்பந்தம் இருக்குது, அதை கரெக்டாக சொல்லியிருக்கீங்கன்னு. அதனால் எல்லோருமே ஏற்றுக்கொள்ளணும் அவசியம் இல்லைங்கண்ணா. நாம் ஒரு கருத்தை சொல்லும் பொழுது ஆமாம் இன்னைக்கு இருக்கிறவங்க சொல்கிறாங்க. அதனால் எல்லோருமே ஏற்றுக்கொள்ள வேண்டும்னு அவசியம் இல்லைங்கண்ணா. சில பேர் அதை ஏற்றுக்காமல் இருப்பாங்க, அவங்களுடைய தனிப்பட்ட கருத்து விருப்பம். ஏன்னா எம்ஜிஆர் ஐயை பொறுத்தவரை தமிழகத்தினுடைய ஒரு சொத்தாக, இந்தியாவினுடைய சொத்தாக பார்க்கறனால தான் பாரத் ரத்னா விருது கொடுத்துருக்கு. பாரதத்தின் ரத்னா, அதிமுகவினுடைய ரத்னா கிடையாதுங்கண்ணா, பாரத ரத்னா, இந்த பாரதத்தினுடைய ரத்னா. அதனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் அவரை பற்றி பெருமையாக பேசுவதற்கு உரிமை இருப்பதாக நான் கருதுகின்றேனுங்கன்னா. அதை தாண்டி இன்றைக்கி எம்ஜிஆர் ஐயாவுடைய வாழ்க்கை, இலங்கை கேண்டி அங்கெல்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியுங்கண்ணா, எவ்வளோ ஒரு மோசமான சூழ்நிலை. அங்கே இருக்கக்கூடிய மக்கள், மலையக தமிழர்கள், நாமளாக இருக்கக்கூடிய தமிழர்கள், அங்கிருந்து ஒரு மனிதன் வந்து, இன்றைக்கி நாம் எல்லாம் பெரிய குடும்பத்தில் பிறந்திருக்கோம், சின்ன குடும்பத்தில் பிறந்திருக்கோம், அரசியல் பண்ணுறோம், அதை விடுங்கண்ணா. அது போன்ற ஒரு சூழ்நிலையில் பிறந்து அரசியலுக்கு வந்தது என்னை பொறுத்தவரை எம்ஜிஆர் ஐயா வந்திருக்கிறாங்க, நரேந்திர மோடி ஐயா வந்திருக்கிறாங்க. மோடி ஐயாவுடைய வீடு எப்படிப்பட்ட வீடு, அவங்க அம்மாவும் 10 பாத்திரம் கழுவுனாங்க, 5 வீட்டுக்கு போய் பாத்திரம் கழுவி தான் மோடி ஐயா மேலே வந்தாங்க. அது ஒரு ஒப்பீடு. இரண்டாவதுங்கன்னா, எம்ஜிஆர் அவர்களை பொறுத்தவரை ஒரு சினிமா துறையினுடைய புகழினுடைய உச்சத்திலிருந்து வந்து மக்கள் துறைக்கு வர்றாங்க. நிறைய நம்ம பேசிகிட்டே போகலாங்க, நான் ஒரு புத்தகமே எழுதலாம். அதன் பிறகு முழுவதும் தன்னுடைய கடைசி வாழ்நாள் வரை ஒரு காணி நிலங்கூட ஒரு வாங்கலை. பாருங்கள் எவ்வளோ ஆச்சரியம் பாருங்கள், வரும்போதே உச்சம். அதன் பிறகு சொந்தமாக ஒரு சொத்து கூட வாங்கிக்கல, அவருடைய பணத்தை மட்டும்தான் ஒரு இதுலையும் செலவு பண்ணிட்டு போகிறார். மோடி ஐயா அதே தான். குஜராத்திலிருந்து வெளியே வரும் பொழுது அக்கௌண்ட்டில் எவ்வளோ பணம் இருந்துச்சோ மொத்தமாக அங்கே இருக்கக்கூடிய போலீஸ்க்கு கொடுத்துட்டு இங்கே வந்துட்டாங்க. இங்கேயும் கூட அவருக்குன்னு தனிப்பட்ட முறையில் ஒரு லேண்டோ தனிப்பட்ட முறையில் ஒரு சொத்தோ கிடையாது. அதனால் ஒப்பீடு சொல்லிகிட்டே போகலாம். அரசியலில் குற்றம் சாட்டுவதற்காக சொல்கிறாங்க, அவங்க கருத்து தான், நான் விமர்சிக்க விரும்பலைங்கண்ணா. ஆனால் அதே நேரத்தில் முக்கியமான அதிமுக தலைவர்கள் அவங்க அரசியலுக்கு அப்பாற்பட்டு நல்ல ஒப்பீடுங்க, கரெக்டாக சொல்லியிருக்கிறீங்க. பாரத் ரத்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஐயா அவர்களுக்கு 100 ரூபாய் கமமரேட்டிவ் காயின் விட்டது யாருங்கன்னா, நரேந்திர மோடி ஐயா. அதே போல் நம்முடைய சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் அவர்களுக்கு அனுமதி கொடுத்து நம்முடைய ரயில்வே அமைச்சரகம் வந்து ஆளுயர எம்ஜிஆர் ஐயா அவர்களுக்கு ஆளுயர ஸ்டாச்சு வச்சு கௌரவப்படுத்தினது யாருங்கன்னா, நிறைய சொல்லிகிட்டே போகலாங்கன்னா. அதனால் அரசியலுக்குள்ளே போக விரும்பலை. நான் சொல்வது ஒரு புகழாரம் சூட்டி இருக்கின்றோம், அதை மோடி ஐயாவோட கம்பேர் பண்ணுறோம். அதனால தான் மோடி ஐயாவுக்கு குவைத்தில் ஹையஸ்ட் ஆனர் கொடுக்குறாங்க. குவைத்தில் எந்த ரிலீஜன் இருக்காங்கன்னா, எந்த ஹிந்து 100% இருக்கக்கூடிய குவைத் நாட்டில் பிரதமர் மோடி அவர்களுக்கு புகழாரம் கொடுக்கல. நான் ஹிந்துஸ் இருக்கிற நாட்டில் ஹையஸ்ட் ஆனர் கொடுக்குறாங்க. எல்லா முஸ்லீம் கண்ட்ரியில், ஹையஸ்ட் முஸ்லீம் கண்ட்ரியில் மோடி ஐயா ஆனர் கொடுக்குறாங்க. ஸோ உலகத்தில் இருக்கக்கூடிய அண்ணா, இன்றைக்கி நாம் சொல்கிறோங்கண்ணா, நாங்கள் வந்து இஸ்லாமிய காவலர்னு சொல்லலாம். இஸ்லாமியர்களுடைய காவலர்களாக இருப்பது சவுதி அரேபியா, ஒரு காலத்தில் டர்க்கி. ஏன்னா மெக்கா மெதினா யார் கையில் இருக்கோ அவங்க தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்க, அவங்க தான் கஸ்டோடியன்ஸ். சவுதி அரேபியானுடைய ராஜா மோடி அவர்களுக்கு சிவப்பு கம்பளம் போட்டு வாங்குன்னு சொல்கிறாங்க. அதனால் இங்கே இஸ்லாமியர்களுடைய தலைவர்கள் சில பேர் சுற்றிட்டு இருக்கிறாங்க. அதாவது இஃப்தார் விருதுக்கு போயிட்டு ஒரு தொப்பியை போட்டுட்டு அவங்களுடைய குல்லாவை போட்டுட்டு நான் வந்து இஸ்லாமியர் காவலர், நான் இஸ்லாமியருடைய காவலராக உலகத்தில் இருக்க ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கண்ட்ரிஸ் OIC, சவுதி அரேபியா கஸ்டோடியன்ஸ் ஆஃப் மெக்கா அண்ட் மெதினா, அவர்கள் எல்லோருமே மோடி அவர்களை உலகத் தலைவராக சிவப்பு கம்பளம் போட்டு வரவேற்கும் பொழுது, இன்னைக்கு கிணத்து தவளையை போல தமிழ்நாட்டில் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, பாரதிய ஜனதா கட்சி இஸ்லாம் மதத்துக்கு எதிரி, பாரதிய ஜனதா கட்சி இந்த மதத்துக்கு எதிரின்னு. போப்புங்கண்ணா, பிரதமர் அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு நட்பு, 45 நிமிடம் 1 மணி நேரம் உட்காந்து பேசுகிறாங்க. எங்கேயுமே யாருமே நம்ம கிரிட்டிசிசம் பண்ணுறதில்ல. ஆனால் வாக்கு அரசியலுக்காக தமிழகத்தில் சில பேர் சொல்கிறாங்க, அது மக்களும் கூடிய விரைவில் புரிஞ்சுக்குவாங்கண்ணா. அதற்கு மேலே நான் என்ன கருத்து சொல்கிறதுங்கண்ணா? எதுக்கு சார் இப்போ தான் கன்னியாகுமரியில் ஒரு தலைவரை கட்சி விட்டு தூக்குனாங்க. எதுக்கு தூக்குனாங்க? கன்னியாகுமரி மாவட்ட செயலாளர் RSS ஊர்வலம் நடக்குது. RSS ஊர்வலத்தில் அவங்க கூப்பிட்றாங்க, வந்து கொடி அசைச்சு RSS ஊர்வலத்தை துவக்கி வைங்கன்னு. அது ஒரே காரணம், அடிப்படை உறுப்பினர்லேருந்து தூக்கியாச்சு அண்ணன் தளவாய் சுந்தரம் அவர்கள். அப்புறம் என்னாச்சு, 2 வாரம் கழிச்சு சத்தமே இல்லாமல் அதே பொறுப்பில் திரும்ப சேர்த்துக்கிட்டாச்சு. அது எதுக்கு? நான் சொல்கிற தலைவர்களுக்கு எது அது நடக்கணுங்கண்ணா? என்னை பொறுத்த வரைக்குங்கண்ணா, புரட்சி தலைவரை விரும்புகிறவங்க அதிமுகவில் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை இல்லைங்கண்ணா. பிஜேபியில் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, திமுகலையும் இருக்கிறாங்க, எல்லா கட்சியிலும் இருக்கிறாங்க. ஆனால் நான் சொல்வது, ஒரு பாரத் ரத்னா ஐயாவை நீங்களே அடைச்சி வைக்கிறீங்கன்னு தான் நான் கேட்குறேன். எங்கள் சொத்துன்னு ஏன் நினைக்கிறீங்க? மக்கள் சொத்துன்னு நான் சொல்கிறேங்கண்ணா. அதனால் இன்றைக்கி அதிமுக காரங்க சொன்னது நான் சொன்னால் கூடங்கண்ணா, எத்தனையோ கட்சி நண்பர்கள் இருப்பாங்கண்ணா. திமுகவில் இருக்கவங்களும் புரட்சி தலைவருடைய ஃபேன் இல்லை நீங்கள் சொல்கிறீங்களாண்ணா. அதனால் இது
ஒப்பீட்டில் என்ன தவறுன்னு தான் நான் கேட்குறேங்கண்ணா. ஒப்பீட்டில் என்ன தவறு? இருவரும் ஒரு பாதையில் வந்திருக்கிறாங்க, மக்களுக்காக வாழ்ந்தவர்கள், பணத்திலிருந்து, இன்டெகிரிட்டியிலிருந்து. இதில் நீங்கள் சொல்லுங்கன்னா உங்கள் கருத்தை நான் ஏற்றுக்கிறேங்கண்ணா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.